ரெட் கார்பெட்ல அடுத்ததா சரவணன் இருக்க பயமேன் படத்தோட சக்சஸ் மீட் பார்க்க போறீங்க. சோ எழில் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. எழிலோட டைரக்ஷன் அப்படின்னாலே வந்து காமெடிக்கு பஞ்சமே இருக்காதுங்க. அண்ட் தமிழ் சினிமா விட்டு இன்னமும் இந்த காமெடி ஹாரர் சப்ஜெக்ட் நீங்கள அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படமும் கம்ப்ளீட்டா ஒரு காமெடி நிறைஞ்ச ஹாரர் படமா கொடுத்திருக்காரு டைரக்டர் எழில். அண்ட் இந்த படத்துல யார் யார் லீட் ரோல நடிச்சிருக்காங்கன்னு உங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும். உதயநிதி ஸ்டாலின் ஹீரோவா நடிச்சிருக்காங்க. ரெஜினா கேசன்ட்ரா அண்ட் ஸ்ருஷ்டி டாங்கே இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட சக்சஸ் மீட்ல நடந்த நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். சிரிச்சு தள்ளுறதுக்கு ஒரு படம் வந்திருக்கு. அதை குறைச்சி சொல்லாமல் ரசிச்சு தள்ளுவோன்னு மக்கள் இந்த படத்தை கொண்டாடி இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு படம் வெற்றி பெற்றுட்டா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குறை நிறைகளை பற்றி அலச வேண்டிய அவசியமே இல்லை. வெற்றி அவ்வளோதான், அது ஒரு விஷயம் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக மாறி இருப்பதற்கு யார் காரணம்னு இப்போது தேடிட்டு இருக்கவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா முழுக்க முழுக்க எழில் சார் காரணம், அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சார் காரணம். பொதுவாக வந்து எழில் சாருடைய எல்லா வெற்றி படங்களிலும் நான் சம்மந்தப்பட்டிருக்கிறேன். நான் சம்மந்தப்பட்டிருப்பதனாலே எல்லா படங்களும் ஒரு வெற்றி அடைந்திருக்கிறார். அதனால் தொடர்ச்சியாக அவர் வந்து வெற்றி அடைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். இந்த வெற்றி தொடர வேண்டும் என்று எழில் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். Firstly, I'd like to thank the entire team in the success kaga. I think I'm really happy to be a part of this. It feels really nice to be a part of something that is this successful. And thank you for the press and media for being here. Thank you so much for your reviews. And in the success now, it's all because of you also. Thank you. ரொம்ப சந்தோஷம் எழில் சார் படத்தில் தொடர்ச்சியாக வேலை செய்கிறது. அண்ட் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் எழில் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா பிளானிங்ன்றது எவ்வளோ முக்கியன்றது இந்த மாதிரி ஒரு படைப்பு. அண்ட் எழில் சார் மாதிரி ஒரு இயக்குநர்கிட்ட வந்து கண்டிப்பாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா கரெக்டாக பிளான் பண்ணி அந்த ஒரு பிளானிங் டேட்ஸ்குள்ளே வந்து ஒரு படத்தை முடித்து ஒரு பிளான் பண்ண பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு படத்தை முடிக்கும் போது அது ஒரு சிறந்த வெற்றி படமாக மாறுன்றதுல வந்து சரவணன் இருக்க பயம் என்பது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஸோ அவருக்கும் டோட்டல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உதயநிதி சாருக்கும், ரெஜினா மேம்க்கும், யுகபாதி அவர்களுக்கும் அண்ட் டோட்டல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. உதவி பிரதர் அவர் அடிக்கடி சொல்வார், ஆனால் எழில் சார் படம் பெருசெல்லாம் கோட்டை கட்ட தேவையில்லை, மினிமம் கேரண்டி அவ்வளவுதான். அவர் நம்பி என்ன போட்டோமோ அது கண்டிப்பாக அது அந்த படத்தில் இருக்கும்னே, அந்த படம் ரிலீஸ் ஆகும் கண்டிப்பாக அது பக்காவாக இருக்கும்னு, அந்த ரிசல்ட் தப்பாக இருக்குன்னு முன்னாடியே சொல்வார். ரிலீஸ் அப்போ கரெக்டாக அதே தான் நடந்துச்சு. அவர் வந்து ஒரு நல்ல நண்பர்களை கூட வச்சுருக்காரு. டிஸ்ட்ரிபியூட்டர் குணானேலேருந்து மன்னாரான்லேருந்து ஒரு ஃபேமிலியாகவே எல்லாருமே இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒரு படத்தை வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா கூட இருந்தோம்னா நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு படமும் எப்போ ரிலீஸ் ஆகுது, எத்தனை ஷோ தேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க, அது என்னென்ன ரிசல்ட் வருது, புள்ளி விவரம் கரெக்டாக சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சும்மா நான் பிரதர்கிட்ட அப்பா கேட்பேன் எப்படிங்க பிரதர்னு கிளியராக சொன்னார். முதல் நாள் சொன்னார், ரெண்டாவது நாள்லேயே சொல்லிட்டாரு, அண்ணே படம் பக்காவாக இருக்கும்னே, கலெக்ஷன் என்ன எந்த தப்பாகாதுன்னா நல்ல கலெக்ஷன் நான். மூணாவது நாள் பிரதர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார், சூப்பர்ண்ணே. இதுதானே நான் பெருசாக எதிர்பார்க்கல, பெருசாக மகாலக்கால வைக்கல, எழில் சார் நம்பி என்ன பண்ணணுமோ அது பக்காவாக நமக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுண்ணே, இது போதுண்ணே அப்படின்னுவார். அது எல்லாமே நடந்துருச்சு. அவர் எண்ணம் போல் பிரதர் சொன்ன எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். அவர் எண்ணம் போல் இந்த மேலும் இந்த ரெட் ஜெயின் மூவிஸ் பெரிய ஒரு நிறுவனமாக இருக்கும். அதுக்கு பிரதர் கூட அண்ணன் செண்பகமுத்து அண்ணன் கூட ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சொன்ன நிறைய வெற்றி படத்தை அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சரவணன் இருக்க பயமேன் திரைப்பட குழுவினருக்கும், விநியோகஸ்த நண்பர்களுக்கும், திரைப்பட உரிமையாளர் நண்பர்களுக்கும் வணக்கம். நான் கூட ஃபஸ்ட்டு நிறைய சேர் போடும்போது பயந்தேன், எப்படியும் 2 மணி நேரம் போல இருக்கு அப்படின்னு. ஆனால் எல்லோரும் ரொம்ப டக்குன்னு பேசி முடிச்சிட்டாங்க. எல்லாம் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டோம். எழில் சார் தான் நான் வந்து தேங்க் பண்ணோம். அதான் என்னுடைய விநியோகஸ்த நண்பர்கள்லாம் வந்துருக்காங்க. என்னோட பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவேன். அந்த ரெட் ஜெயின்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து அவங்க தான். அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி சொன்னாங்களே, அந்த பாகுபலி அது வந்து ஒரு சுனாமி மாதிரி அடிச்சுட்டு போயிட்டுச்சு. ஸோ ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தது, பண்ணலாமா வேணுமா, திரையரங்குகள் கிடைக்குமா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனாலும் அவங்க தான் வந்து எனக்கு வந்து நம்பிக்கை கொடுத்தாங்க.
நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த படத்துக்கு இந்த நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி, நம்பர் ஆஃப் ஷோஸ் எதுவாக இருந்தாலும் அவங்க கொடுத்த சப்போர்ட் தான். அனைவருக்கும் அதுக்கு நான் தனியாக நன்றி சொல்லணும். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த சரவணனுக்கு பயமே வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்காது. நாங்கள் எவ்வளோதான் விளம்பரம் பண்ணலாம் என்ன பண்ணாலும் அந்த திரையரங்குகள் கிடைச்சதுனால தான். அண்ட் இமான் பிரதர் தேங்க் பண்ணணும். ஏன்னா எனக்கு ஓகேல வந்து எப்படி வேணாம் மச்சான் வேணாம் வந்து ஒரு ஹிட்டு கொடுத்ததோ, அதே மாதிரி இதில் வந்து லாலா கடை சாந்தி அண்ட் எம்புட்டு ஆசை, இந்த 2 பாட்டு வந்து மிகப்பெரிய ஓப்பனிங் படத்துக்கு கிடைச்சிது. இப்போ 3வது வாரம் கிட்டத்தட்ட ஒரு 80 ஸ்க்ரீனில் இன்னும் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. ஸோ உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி அண்ட் தேங்க்யூ. எல்லாருக்கும் திருப்பி நன்றி நன்றி நன்றி. இது வந்து நிறையா இங்கே ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைமாக ஒரு சக்ஸஸ் மீட்டுங்கிறது இப்போ தான் வந்து நடந்திருக்கு. அதுக்காக உதய் சாருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். ஏன்னா யூஸ்வலாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னாலே வந்து ஒரு லாபம் அப்படிங்கிறதையோ ஒரு சக்ஸஸ் வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேர் இருந்தது. இங்கே வந்திருக்க அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ அழகாக ஓப்பனாக வந்து இந்த படம் எனக்கு ஒரு நல்ல படமாக வந்தது அப்படின்னு சொல்கிற ஒரு ஆரோக்கியமான சூழல் இன்றைக்கி உருவாகியிருக்கு. அதுக்கு வந்து ரெட் ஜெயண்ட் மூர்த்தி சாரும் மற்றும் உதய் சாரும் அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். அவங்களுக்கு என்னுடைய மிக முக்கியமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்துக்கு படம் ரிலீஸ் பின்னாடியே வந்து இந்த பாட்டு வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கு இமானுக்கும் யுகபாரதிக்கும் திரும்பவும் வந்து ஒரு நன்றியை தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா அந்த எம்புட்டு இருக்கிற ஆசை இன்னைக்கு 20 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறப்போ வந்து சான்ஸே இல்லை. அது முதல் நாள் எனக்கு கம்போஸ் பண்ணி கொடுக்கும்போது இமானுக்கு வந்து வாய்ஸ் சரியில்லை, ரொம்ப குறன்னு இருந்துச்சு அந்த டியூனு. பட் ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு நிறைய ஒரு ஹாண்டிங் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனால தான் அதை சூஸ் பண்ணேன். இன்றைக்கி அந்த சாங் வந்து பெரிய ஹிட் ஆகிருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ராஜா சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து அதான் இது என்ன ஒரு இறைவனோட அற்புதம் தான் சொல்ல முடியும். நான் திரும்பவும் அத்தனை பேருக்கு இங்கே வந்திருக்கவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.